சார் தேமுதிக வந்து இந்த ஒரு சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுகவோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார் ஓகேங்களா? வரவேற்கிறோம். ஆனால் இது நாள் வரையில் அவங்க ஏடிஎம் கூட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஏடிஎம் கூட கூட்டணி இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைப்பு இப்போ டிஎம் கூட சேர்றது. அதனால் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, ஆல்ரெடி அவங்க தனியா நின்றதுக்கு அப்புறம் கூட்டணின்றது ஏடிஎம்கே கூட தான் இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் ஊரோட இருந்த டைம்ல நிறைய வாட்டி கூட்டணிகளுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு 2016 தேர்தலில் கூட. ஆனா அப்பனா திமுக போல. இப்போ பிரேமலதா அவர்கள் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இருந்த விட இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றக்கா முயற்சி எடுத்திருக்கலான்ற என்னுடைய கணிப்பு. அதனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்காங்க. போன எலெக்ஷன்ல சிங்கிள் டிஜிட் வாங்கின பிசிகா கம்யூனிஸ்ட் இந்த வாட்டி டபுள் டிஜிட் கேட்குறாங்க. ஸோ தேமுதிகக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் அலக்கட் ஆகும்? அது அவங்க தலைமை முடிவு பண்ணுறது தான், நம்மளுடைய கணிப்பு ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு தோணல இவ்வளோ வாங்குவாங்க, இவ்வளோ எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் கூட கேட்பாங்க. நம்பர் ஆஃப் நல்லா எனக்கு என்னுடைய கணிப்பு ஒரு 10 சீட்டாக கேட்பாங்க. அதில் அவங்களா பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் அதில் வெற்றி அவங்க நிச்சயம் உண்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் மேல வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேரம் பேசுறாங்க, யார் சீட் அதிகமாக தராங்களோ அங்கதான் நாங்கள் போவோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க பையனே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே எப்போவுமே நாங்கள் பேரம் பேசினதே கிடையாது. சில மீடியாக்கள் தான் இது பண்ணுறாங்க போய், நாங்கள் பேரம் பேசினே கிடையாது, எங்கள் தலைவர் அந்த மாதிரி பேரம் பேசினே கிடையாது, நாங்களும் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வழியில் நாங்கள் போகல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பையன் பெரிய பையன். அதனால் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படி ஒன்றும் தெரியல. ஒருவேளை ரொம்ப நாளாவே ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, விஜய் கூட வந்து தேமுதிக கூட்டணி போகுன்ற மாதிரி விஷயம் ஒன்று போச்சு. ஒருவேளை அப்படி போயிருந்தா எப்படி நிலைமை மாறி இருக்கும்? போயிருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு வெற்றி நிச்சயம் தான் அங்கே கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவரும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு விஜயம். அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாருன்னு இன்னும் யாருக்கும் தெரிஞ்சதில்லை. அதனால் அது வந்து கணிக்க முடியாதது ஒன்று. ஸோ இந்த தேமுதிக திமுக கூட்டணின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லை ஒரு மனக்கசப்பான விஷயமா இருக்குமா தேமுதிகவோட தொண்டர்கள்? தேமுதிகவுக்கு சந்தோஷம் தானேங்க. அவங்க மாடு சிலருங்களே இந்த வாட்டி திமுகவில் தான் போய் கூட்டணி வைக்கணும்னு தானே இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க. நானே யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அதனால் போய் சேர்ந்தது மகிழ்ச்சியானது தான், வரவேற்கத்தக்கது.